பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சலடைந்தார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே 12 பேர் சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12ல் 10 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மீதி 2 பேர் இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 10 பேர் பிரசங்கத்தை 12 பேர் கேட்டாங்க. ஆனால் 2 பேருடைய எண்ணம் வேற மாதிரி இருந்தது. மீதி 10 பேருடைய எண்ணம் இன்னொரு மாதிரியாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே பிரசங்கத்தை தான் இயேசு செய்தார். நித்திய ஜீவனை குறித்து பேசினார், முந்தினோர் பிந்தினர் குறித்து பேசினார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருந்தார். 2 பேருக்கு என்னென்னா, பரலோகத்தில் வலது பாரசம் யார் இடது பாரசம் யார் என்பது குறித்தான் அவளுக்கு கேள்வியாக இருந்தது. ஆகவே இந்த 10 பேர் அதை கேட்குறாங்க. சீஷர்கள் 10 பேரும் தனியாக இருக்கிறாங்க. அந்த 2 பேர் பேசுகிற வார்த்தையை கேட்டு இவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். they became angry. அவர்கள் அந்த 10 பேர் மேலே எரிச்சல் அடைந்தார்கள். யாக்கோபு யோவான் 2 பேருக்கும் ஆண்டவராக இயேசு செய்த பிரசங்கம் சரியாக கவனிக்கலை, அல்லது சரியாக புரியலை, அல்லது ஏற்றுக்கொள்ளலை. அப்படி பல வகையில் சொல்லலாம். அந்த பிரசங்கத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அந்த பிரசங்கத்தை சரியாக உள்வாங்காத காரணத்தினால அந்த பிரசங்கத்தின்படியாக இவர்கள் நடக்காமல் இவர்கள் வேறு எண்ணத்தை வைத்து பேசி கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. இந்த 2 பேர் மட்டும் இன்னொரு ட்ராக்கில் போகிறாங்க. சர்ச்சில் பார்த்தோன்னா ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் ஒரு ட்ராக்கில் போவாங்க, மீது 10 பேர் இன்னொரு ட்ராக்கில் போவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பிரசங்கம் பண்ண பொழுது ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுவார், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணுற பொழுது அதில் 10% பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க, மார்க் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி பண்ண பிரசங்கத்தை மார்க் எவ்வளோ, 5, 10, 20 மார்க் போடுவாங்க. ஆனால் சிலர் அந்த வசனத்தை உண்மையாக கேட்பாங்க, இன்னும் சிலர் கேட்டு அது எனக்கு இல்லை அவருக்கு தான் நினச்சிக்குவாங்க. இப்படி பல காரியங்கள் சபையில் நடக்கிறதை பார்க்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்திலும் கூட இந்த 2 பேரும் வேற காரியத்தை யோசித்து கொண்டிருந்தாங்க. பிரசங்கத்தை கவனிக்காமல் தங்களுக்கானவர்களை குறித்து நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆக மற்ற 10 பேரும் எரிச்சல் அடைந்தார்கள், கோபப்பட்டார்கள். அவர்களை குறித்து எரிச்சல் அடைகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 பேருக்கும் இருக்கிற காரியங்கள் வேறு, 10 பேருக்கும் இருக்கிற காரியங்கள் வேறு. 10 பேர் நித்திய ஜீவனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் தங்களுடைய ஸ்தானத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்காங்க. 10 பேரும் முந்தினோர் பிந்தினோர் குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் வலது பக்கம் யார் இடது பக்கம் யாருன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய இருதயத்தோடு கூட இணைந்து ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் தங்களுக்கான கூட்டமாக இருக்கிறது. வேத வசனத்தை வாசித்து தங்களுக்கானவைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்கிற மக்கள் உண்டு. வேத வசனங்களை வாசித்து பிதாவுக்கு அடுத்த காரியம் என்ன என்று யோசிக்கிற உண்டு. வேத வசனத்தை வாசித்து நான் இந்த பூமியில் கர்த்தருக்காக என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தை எப்படி இந்த பூமியில் ஸ்தாபிக்கணும் என்ற எண்ணம் கொள்ளுகள் வேறு. ஆக எல்லாவற்றுக்கும் வார்த்தைகள் வசனம் இருக்குது. யார் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் எதை பிடித்து கொள்கிறார்களோ அதை வைத்து தான் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். வெறும் ஆசீர்வாதமான வாக்குத்தங்கள், ஆசீர்வாதமான காயில மாத்திரம் அதை பார்த்து கொண்டு போவது ஒரு வகையான கூட்டமாக இருக்கிறது. இன்னொரு கூட்டம் தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன், தேவனுக்காக எந்த காரியத்தை செய்ய ஈடுபடுறேன், தேவனுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று நினைக்கிற இன்னொரு கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு இணைந்து ஓடுகிற கூட்டம், தேவனுடைய சிந்தையை அறிந்த கூட்டம், தேவனோடு இணைந்து ஓடுகிற கூட்டம், தேவனுடைய சிந்தையை அறிந்து அதன்படியாக நடக்கிற கூட்டமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் நித்திய ஜீவனை குறித்து பேசினார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். 3.5 வருஷங்கள் அவருடைய உள்ளத்திலே இருதயத்திலே முழு வார்த்தை என்கிற விதையை அவர்களுக்குள்ளே விதைத்து விட்டு போனார். ஆகவே தான் 11 பேர் இரத்த சாட்சியாக மாறினார்கள். இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதற்கு காரணம் ஆண்டவர் இயேசுடைய பிரசங்கமாக இருக்கிறது. இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்கம் எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறோம், எதை சொல்லுகிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கே 10 பேரும் எரிச்சடைந்தார்கள், மீதி 2 பேரும் வேறு ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களையும் தன் பக்கமாக இழுப்பதில் கவனம் செலுத்தினார். 2 பேரும் ஒதுக்கிறல, 2 பேரை விட்டுவிடலை. இயேசு கிறிஸ்து எரிச்சடையலை, மாறாக அவளுக்கு மீண்டும் போதிக்க ஆரம்பித்தார், மீண்டும் பேச ஆரம்பித்தார், மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யத்தில் வலது பக்கம் இடது பக்கம் யாருன்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப சுலபமாக அந்த கேள்விக்கு பதில் முடிஞ்சு விட்டது. ஆகவே தங்களுக்கானவைகளை யோசித்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கும்படியாக அவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்படியாக எதிர்காலத்தை அவளை யோசித்து இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்குன்ன காரியங்களை பாருங்கள், பூமி மக்களை பாருங்கள், இந்த பூமியில் மக்கள் முக்கியமாக இருக்காங்க என்று சொல்லி அதற்கான காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த 10 பேரை போல ஆண்டவர் இயேசு எரிச்சல் அடையலை, மாறாக அவர் மீது கரிசனை கொண்டு மீண்டும் அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். நாம் சிலருக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிற பொழுது புரியாது அவங்களுக்கு.
மீண்டும் கேட்பாங்க, நம்ம திரும்ப சொல்லணும். சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுவோம், அவங்களுக்கு புரியாது, மீண்டும் கேட்பாங்க, மீண்டும் சொல்லணும். தெரியாதவரை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது நல்லது தான். மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். எரிச்சலடைந்து விட்டால் நாம் தேவராஜ்யத்தை கட்ட முடியாது, அவளை இயேசுவோடு கூட கிட்டி சேர முடியாது என்று சொல்லி பார்க்கும். ஆகவே நான் சொல்ல வேண்டிய காரியங்களை கடைசி வரைக்கும் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டார். பிரசங்கம் புரியலன்னு சொல்லி யார் சொன்னாங்களோ அவளுக்கு மீண்டும் கற்றுக் கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். எதெல்லாம் சிஷ்யர்கள் சந்தேகமாக கேட்டாங்களோ சந்தேகம் தீர்வு வரைக்கும் பேசிக்கொண்டே இருந்தார். சந்தேகத்தோடு கூட அவர் ஒன்றையும் விட்டுவிட்டு போகலை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் சீஷர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி நம்மெல்லாம் வாசித்துன்னு சொன்னால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்கே இருக்கிறது. நம்முடைய எல்லா வியாகுலத்திற்கும் பதில் இருக்குது. நம்முடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு கிளியர் பண்ணிட்டு போனார். எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுத்து விட்டு போனார். ஆகவே அவர்களை நேசித்தார், இழுத்து கொண்டார். அவர் எதிர்க்கலை, எரிச்சல் அடையலை, விட்டுட்டு போகணும்னு சொல்லி நினைக்கல. ஆனால் மாறாக தன்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த ராஜ்யங்கள், தரிசனத்தின் காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் விதைத்து விட்டு போனார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை என்னென்னு தூர கூட வாழும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் மற்ற கொடுத்த எரிச்சலாகாமல் இருந்து ராஜ்யத்துக்கு ஒருத்தம் சுவிசேஷத்துக்கு ஒருத்தம் தெளிவாக அறிவிக்க கிருபை செய்வீராக. உங்களுடைய கருத்தில் தாத்திரமே